வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். யூடியூப்ல இந்த மாதிரி டாபிக்லாம் யாரும் பேசுறதில்ல, அதனால நாம இன்னைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துல திருமண உறவுகள்ல நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கள்ளக்காதல் பத்தி நாம நிறைய கேள்விப்படுறோம். துரோகம்ங்கிறது எந்த உறவுலையும் ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்ம லைஃப் பார்ட்னர் நமக்கு துரோகம் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்க எந்த வழியும் இல்ல. ஆனா ஒரு புது ஆய்வுல சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. கள்ளக்காதல் பத்தி ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அதுல ஒருத்தரோட வேலை அவங்க கள்ளக்காதல்ல ஈடுபடுறதுக்கு ஒரு காரணியா இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ப முடியல, ஆனா உண்மைதான். இந்த ஆய்வுல என்னென்ன துறைகள்ல இருக்கிறவங்க அதிகமா துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆய்வு ஆஷ்லி மேடிசன்கிற ஒரு டேட்டிங் வெப்சைட் பண்ணது. 1000 பேருக்கு மேல இதுல கலந்துகிட்டாங்க. அவங்க வேலை என்னன்னு கேட்டு இந்த முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. வாங்க எந்தெந்த துறைகள்னு பார்க்கலாம். இந்த ஆய்வின்படி முதல் இடத்துல இருப்பது கைத்தொழில்கள். இதில் கட்டுமான துறை, பிளம்பிங், வெல்டிங் போன்ற வேலைகளை செய்பவர்கள் அடங்குவர். இந்த துறையில் வேலை நேரங்கள் நிலையற்றதாக இருக்கும். சில சமயம் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்திலேயே தங்குவது, வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருப்பது போன்ற காரணங்கள் கள்ள உறவுகளுக்கு வழிவகுக்கலாம். இரண்டாவது இடத்தில் மருத்துவம் இருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் இந்த பட்டியலில் உள்ளனர். இந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு வேலை நேரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் இரவில் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும். மன அழுத்தமும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால் தங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவழிக்க முடியாமல் போகலாம். பணிபுரியும் இடங்களிலேயே நெருங்கிய உறவுகள் உருவாக வாய்ப்புள்ளது. மூன்றாவது இடத்தில் ஐடி துறை இருக்கு. ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பெரும்பாலும் இளம் வயது ஊழியர்கள் அதிகம் இருப்பார்கள். ஒரே மாதிரியான ஆர்வங்கள், ஒரே நிறுவனத்தில் பணிபுரிவது, மன அழுத்தத்தை குறைக்க நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிப்பது போன்ற காரணங்கள் கள்ளக்காதலுக்கு வழிவகுக்கலாம். மேலும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் சூழல், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பதால் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் டேட்டிங் தளங்களில் செலவழிக்கும் நேரம் அதிகரிக்கலாம். நான்காவது இடத்தில் சொந்த தொழில் செய்பவர்கள் இருக்காங்க. ஒரு தொழிலை தொடங்குவது என்பது பெரிய சவாலான விஷயம். இதனால் அவர்கள் தினமும் புதிய நபர்களை சந்திப்பதற்கும் வணிக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கும் நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கும். இது அவர்களின் துணையுடன் செலவழிக்கும் நேரத்தை குறைத்து உறவில் இடைவெளியை ஏற்படுத்தலாம். நிதித்துறை, ஃபைனான்ஸ். 5வது இடத்தில் நிதித்துறை இருக்கு. இதில் வங்கிகள், நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் அடங்குவார்கள். இந்த துறையில் வேலைப்பளுவும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். பெரிய அளவில் பணம் புழங்குவதால் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் பதவி உயர்வுகளுக்காகவும் சக ஊழியர்களுடன் நெருங்கிய உறவு வைக்க நேரிடலாம். கல்வித்துறை. 6வது இடத்தில் கல்வித்துறை இருக்கு. ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த பட்டியலில் அடங்குவர். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆண் மற்றும் பெண் ஆசிரியர்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் உரையாடுவது ஒரு பகுதியாக இருக்கும். இதுவே சில நேரங்களில் உணர்ச்சிபூர்வமான நெருக்கத்தை உருவாக்கலாம். மார்க்கெட்டிங் மற்றும் தொலைத்தொடர்பு. 7வது இடத்தில் மார்க்கெட்டிங் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள் இருக்கு. இந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த சமூக திறன்கள் தேவை. விளம்பரங்கள், நிகழ்வுகள் மற்றும் வாடிக்கையாளர் சந்திப்புகளில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். இது புதிய நபர்களை சந்திக்கவும் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பை வழங்கும். சமூக பணி, சில்லறை வர்த்தகம், ஹோட்டல் துறை. 8வது இடத்தில் சமூக பணி, சில்லறை வர்த்தகம், ஹோட்டல் துறை இருக்கு. இந்த வேலைகளில் பொதுமக்களுடன் நேரடியாக பழக வேண்டியிருக்கும். மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, பிரச்சினைகளை தீர்ப்பது போன்ற வேலைகளால் மன அழுத்தம் ஏற்படலாம். இது போன்ற காரணங்களால் சிலர் தங்கள் வாழ்க்கையில் சலிப்பை தவிர்க்க புதிய உறவுகளை தேடலாம். 9. சட்டத்துறை மற்றும் பொழுதுபோக்குத்துறை. 9வது இடத்தில் சட்டத்துறை மற்றும் பொழுதுபோக்குத்துறை இருக்கு. இந்த துறைகளில் வேலை செய்யும் நபர்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை விட தொழில்முறை வாழ்க்கையை முதன்மையாக கருதலாம். மேலும் பார்ட்டிகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் சமூக உறவுகள் அதிகமாக இருக்கும். இது கள்ள உறவுகளுக்கு காரணமாக இருக்கலாம். 10. அரசியல், விவசாயம், கலை மற்றும் கலாச்சாரம். 10வது இடத்தில் அரசியல், விவசாயம், கலை மற்றும் கலாச்சாரத் துறைகள் இருக்கு. இந்த ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் மிக குறைந்த அளவு மக்கள் இந்த துறைகளைச் சேர்ந்தவர்கள். இந்த துறைகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சமூக வட்டத்திற்குள் இருப்பார்கள். இதனால் புதிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம்.
நண்பர்களே, இந்த தகவல்கள் ஒரு ஆய்வின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒருத்தரோட வாழ்க்கை முறை, அவரோட மனநிலை, சூழ்நிலை மற்றும் தனிப்பட்ட குணங்கள் பொறுத்துதான் எல்லாமே அமையும். இந்த தகவல்கள் வெறும் உங்களுக்காக மட்டும்தான். இந்த தலைப்பை பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.